மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்தியலை உள்வாங்கி எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 33 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி பணி செய்துள்ளேன். பல்வேறு பொறுப்புகளிலே தலைவரோடு பயணித்துள்ளேன். இன்று தமிழகத்தில் இன்னைக்கு தேவைக்குரிய கட்சியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் கருத்தியலை உள்வாங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் கட்சியிலே இன்று இணைந்துள்ளேன். விரைவில் 1000 பேருடன் இணைப்பு விழா நடத்துவேன். என்னுடைய பெயர் வெங்கடேசன். நான் கடலூர் மாவட்டம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தலைவர் திருமாவளவன் அவர்கள் இன்று தமிழகத்திற்கு தேவையான ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய தலைவர். இருந்தாலும் கட்சியில் தலைவரோடு இருக்கக்கூடியவர்கள் சிலர் கட்சிக்கு எதிராகவும் தலைவரை என் பேர் சந்திரமௌலி. நான் புதுச்சேரியிலேருந்து வரேன். முன்னாள் திமுக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர். நான் புதுச்சேரி மாநிலத்திலேருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இன்னைக்கு தளபதி முன்னிலை இணைஞ்சிருக்கிறேன். தமிழ்நாட்டில் எப்படி தளபதியோடைய அரசியல் வருகை ஒரு பெரிய எழுச்சியா இருக்குதோ, அது போல புதுச்சேரி மாநிலத்திலையும் இளைஞர்கள் மத்தியில தளபதிக்கு நல்ல ஆதரவு இருக்கு. புதுச்சேரி மாநிலத்துல தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த் அவர்களுடைய ஊரு. அதனால தளபதியுடைய அரசியல் வருகை மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் எப்படி ஏற்படுத்துதோ அதே போலதான் புதுச்சேரியில ஏற்படுத்துது. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் என்ன சிந்தனையில் இருக்காங்களோ அதே போல புதுச்சேரி மாநிலத்தையும் நீங்க தனித்து பிரித்து பார்க்க முடியாது. தமிழகத்துள்ள இருந்தாலும் தனிப்பட்ட கலாச்சாரங்களை கொண்ட ஒரு மாநிலம். அந்த மாநிலத்திலிருந்து புதுச்சேரியில இன்னைக்கு முன்னாள் எம்எல்ஏ ஒருவரும், முன்னாள் ஐஜி ஒருவரும், கல்வியாளர் வழக்கறிஞருமான நானும் இன்னைக்கு இணைஞ்சிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்துல எங்களை தளபதி இன்னைக்கு அன்போடு அரவணைத்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று எங்களுக்கு வாழ்த்தி சொல்லார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மேலும் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியை புதுச்சேரியில வர்றதுக்கு நாங்க மிகவும் போராடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தமிழக மக்களுக்கும் தளபதியினுடைய உண்மையான அன்பு தொண்டர்களுக்கும் நான் ஒரு 30 ஆண்டு காலம் 35 ஆண்டு காலம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் அம்மா அவர்களுடைய கீழ் பணியாற்றி அரியலூர் மாவட்ட கழக செயலாளராகவும், தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி தலைவராகவும் கவிதா ராஜேந்திரன் என்கின்ற நான் பணியாற்றினேன். தற்பொழுது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற 2026 தமிழக முதல்வராக கோலோச்ச இருக்கின்ற ஆட்சியை இருக்கின்ற நமது புரட்சி தளபதி அவர்கள் தலைமையை ஏற்று இன்று நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அதோடு இல்லை, மக்கள் விரோத ஆட்சி செயல்படும் திமுக ஆட்சியை அகற்றவும், எதேச்சதியாக செயல்படும் எடப்பாடி பழனிசாமியினுடைய எதேச்சதிகார போக்கினை நீக்கிடவும் இன்றைக்கு தளபதி முன்னாலே நாங்கள் நிறைய பேர் சேர்ந்திருக்கின்றோம் அரியலூர் மாவட்டத்திலிருந்து. அதனாலே நிச்சயமாக தளபதி முதல்வர் ஆவார். ஏழை எளிய மக்கள் மற்றும் தாய் குலங்கள், இளம் சிறார்கள், நல்ல முறையில் இன்றைக்கு இளைஞர்கள், பெண்கள் அனைவரும் இன்றைக்கு தளபதிக்கு உறுதுணையாக இருந்து நிச்சயமாக 2026 அரியணை ஏற முயற்சி செய்து கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெற்று இன்றைக்கு முதலிடத்திலே முதல் 2024 முதலமைச்சராக பதவியேற்பார் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இல்லையா, நான் இன்றைக்கு தானே கட்சியில சேர்ந்திருக்கேன், கலந்துருக்கேன். நான் கருத்தை தெரிவித்தேன். ஓபிஎஸ் கருத்து கிடைச்சி இதே போல அவங்க கேட்டிருந்தாங்க, இதே போல எதில் சேரலாம் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ 90% பேர் தாவேக்காவில் தான் சேரணும், இது தளபதியோட தான் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து தான் வந்தாங்க. அதுல மைக்கில் நானும் பேசினேன். அப்போ அந்த இதில் பேசி நான் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். அப்புறமேல நான் காலம் தாழ்த்த காரணத்தால நான் திரும்ப இப்ப நானே இங்க சேர்ந்துட்டேன். அது அதான் அப்படிதான் எங்களுக்கு ஒரு தகவல் வருது. அப்படி தகவல் வருகின்ற பொழுது அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
அதோட இல்லை திரும்ப வந்து அவர் வந்து தளபதிக்கு ஆதரவு கொடுத்தாரு. நாங்கள் வந்து முழுமிச்சு அவர் கூட வந்து தளபதி கூட வந்து நாங்கள் செயல்படுவோம். அதோட மாற்று கருத்துலாம் இல்லை. கவிதா ராஜேந்திரன், அரியலூர் மாவட்டம், முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் ஏடிஎம்கேல இருந்து. நாங்கள் பாரம்பரியமாகவே திமுகவில் இருந்தாங்க. தாத்தா எல்லாம் நீதி கட்சியிலேருந்து இருந்திருக்காங்க. அப்பா முதல்ல நம்ம ஊரில் வெள்ளூரில் திமுக மன்றம் ஆரம்பித்து அது நான் 97லேருந்து நான் உறுப்பினராக இருந்தேன். அங்கே வந்து பாரம்பரியமாக இருக்கிறவங்களுக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் எந்த ஒரு மரியாதையோ யாருக்குமே எந்த மரியாதை இல்லை. இப்போ தற்சமயம் புதுசாக வந்தவங்களுக்கும் வசதி உள்ள ஆட்களுக்கு மட்டுமே பதவி பொறுப்புகள் எல்லாமே கொடுக்குறாங்க. அதனால் அதில் ரொம்ப மன வெறுத்து போய் தான் நான் இங்கே வந்து தளபதி அவரை பார்த்து இன்னைக்கு ஜாயின் பண்ண தாவேக்கால. அவர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு நட்பு மாதிரி ஒரு நல்ல நட்பாக பேசி என்னை அரவணைச்சு நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி என்னை சேர்த்துக்கிட்டாரு. அதுக்காக நான் ரொம்ப அவருக்காக கடமைப்பட்டிருக்கேன். அவர் இந்த அளவுக்கு அவர் பேசுவார், நல்ல நட்பாக பழகுவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாருன்னு பார்த்தேன். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சகோதரன் மாதிரி பேசி கட்சியில் சேர்ந்ததுக்கு நீங்கள் சேர்ந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி என்னை ஏற்றுக்கிட்டாரு. அதுக்காக நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அவருக்காக. ஆமாம், முரண்பாடு வரனா அது கலைஞர் இருக்க வரைக்கும் அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் இல்லை. ஒரு பழைய ஆட்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்க. இப்போ இந்த கடந்த 5 வருஷமா வந்து எந்த ஒரு மரியாதையும் இல்லை. யாரு போய் என்ன ஒர்க் கேட்டாலும் யாருக்கு எதுவும் செஞ்சு தர மாதிரி இல்லை. அது கோயம்புத்தூரை பொறுத்தளவு திமுக உண்மையான தொண்டர்கள் ரொம்ப வெதும்பி போயிருக்காங்க. கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடாயும் அப்படிதான் இருக்காங்க. பாரம்பரியமா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சரியான அப்ரோச் இருந்தால் எல்லாம் வெளில வந்துருவாங்க. வணக்கம், நான் ராஜன் பர்னபாஸ். நான் மாதாவர தொகுதிக்கு உட்பட்ட சென்னை கார்ப்பரேஷன் 23வது மாமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கின்றேன். இனி விஜய் தளபதி அண்ணன் வழியில் எனது பயணம் தொடரும், மக்கள் பணியும் தொடரும் என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் முக்கிய குறிப்பாக சென்னை கார்ப்பரேஷன் கவுன்சிலர் எலெக்ஷனில் நான் சுயேட்சையாக வெற்றி பெற்ற நபர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இல்ல பாத்தீங்கன்னா 1996 இருந்து எங்க அப்பா 10 வருஷம் சேர்மனா இருந்திருக்காரு, அம்மா 10 வருஷம் சேர்மனா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா கார்பரேஷன் லிமிட் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறமும் அம்மா 5 வருடமா இது கவுன்சிலரா இருந்திருக்காங்க. டோட்டலா 25 வருடமா அந்த பகுதியில காவாங்கரை, கதிர்வேடு இந்த பகுதிகளில் நாங்க தான் சேர்மன் கவுன்சிலர் அப்படி இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் நான் சுயேட்சையா வெற்றி பெற்ற பிறகு அண்ணன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இப்ப அண்ணன் கட்சியில இணைஞ்சு மக்களுக்கு பண்ணணும், நல்ல பணியை பண்ணணும் அப்படின்னு மாநகராட்சியோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லதாக தான் இருக்கு. என்ன எல்லாமே நல்லதாக தான் இருக்கு. அதுல இனிமேட்டு என் சைட்ல பாப்பீங்க எதுவா இருந்தாலுமே. அதுதாங்க சொல்றேன், இப்பதான் இணைஞ்சு இருக்கேன். நல்லா இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கு. இதுக்கப்புறம் பாப்பீங்க என் சைட்ல நான் காட்டுறேன் கண்டிப்பாக. ஆமா, நல்ல சிறப்புன்னு சொல்ல முடியாது, நல்லா செயல்பட்டு இருக்காங்க.